والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا حبيبنا شفيعنا مولانا محمد المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه وأولاده وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أمهات المؤمنين ورضوان الله تعالى عليهم أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين صدق الله العلي العظيم. பாக்கியமான பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, அல்ஹம்துலில்லாஹ், மற்றுமொரு ரமலானின் வழியாக, ரமலானுடைய காலங்களின் வழியாக அல்லாஹு தஆலா எம்மை மறுபடியும் ஒன்று சேர்த்து இருக்கின்றான். நன்மையின் வழியாக, நற்பேரின் வழியாக ஒன்று சேர்த்த ரப்புவுக்கே எல்லா புகழும் சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்ரீதேவிகளே, மற்றுமொரு பாக்கியமான ரமலானுடைய காலம் எமக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். எமது பெயரை அல்லாஹு தஆலா இந்த வருடத்துடைய ரமலானிலே எழுதி வைத்திருக்கின்றான். பெருமக்கள் ஸ்ரீதேவிகள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை கொடுக்கின்றானாக இருந்தால், நம்ம சரியா விளங்கிக் கொள்ளணும், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை கொடுக்கின்றானாக இருந்தால் அவன் அதை மூன்று வகையாக அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது, அது நிஅமத்து என்கிறத அவன் விளங்கணும், நிஅமத்து என்கிறதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கிடைக்க பெற்ற அந்த நிஅமத்துக்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். மூன்றாவது, அந்த நிஅமத்தை அவன் பாதுகாக்க வேண்டும் என்று பெருமக்கள் ஸ்ரீதேவிகள் எமக்கு சொல்லி காட்டுவார்கள். வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் பலவிதமான நிஅமத்துகளை கொடுப்பான். பெருமக்களே, நிஅமத்துகளில உயர்வான நிஅமத்து என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நிஅமத்துகளில உயர்வான நிஅமத்து என்ன என்கிறதை பெருமக்கள் சொல்லும் பொழுது, நேர காலத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு இபாதத்து செய்வதற்காக, வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக கொடுப்பதுதான். அப்ப அவன் என்ன செய்யணும்? எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த காலம், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரம், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மாதம், அது நிஅமத்து என்கிறதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எத்தனையோ பேருக்கு இந்த நிஅமத்து இல்ல. என்னோட இருந்த சில பேர்கள் கபரோடு மண்ணாகி போனார்கள். சில மக்கள்களை அல்லாஹ் மருத்துவமனையில் வைத்து விட்டான். சில மக்கள்களை அல்லாஹ் வேலையை கொண்டு ஆக்கிவிட்டான். அப்ப எனக்கு நிஅமத்து கிடைச்சிருக்கு, என் குடும்பத்துக்கு நிஅமத்து கிடைச்சிருக்கு, என் பொஞ்சாதி பிள்ளைங்களுக்கு நிஅமத்து கிடைச்சிருக்கு. அப்ப இந்த நிஅமத்து எனக்கு கிடைத்திருக்குது என்கிறதை நினைத்து பார்ப்பதும் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து கிடைக்கின்ற நிஅமத்து என்கிறதை பெருமக்கள் சொல்லுவார்கள். இரண்டாவது, கிடைத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எந்த விதமான நோயோ கஷ்டமோ பிணிகளோ சஞ்சலங்களோ இல்லாம ரப்பே ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு என்னை இந்த இடத்துல ஆக்கி வச்சிட்டியே, அமல் செய்யறதுக்காக, நன்மையான இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள், நல்ல விடயங்கள் செய்வதற்காக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறாயே, ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாயே என்று அல்லாஹுவை நம்ம மனமாற புகழணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளணும். மூன்றாவது, கிடைத்த இந்த நிஅமத்தை நாம சரியாக பயன்படுத்தணும். சீதேவிகளே, கால நேரங்களை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் விரிவுபடுத்தி கொடுப்பது கிடையாதுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல ஷோர்ட் டைம்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில பாக்கியங்கள், அதை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப அந்த நிஅமத்துகளை, அந்த கிருபைகளை அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி அதுல இருந்து அவன் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு போயிடணும். அதை அல்லாஹ் நிறைய எதிர்பார்க்கிறான்.
ஏன்னா அடுத்தவனுக்கு அந்த அந்த நியமத்தை கொடுக்கல, அந்த அருளை கொடுக்கல, உனக்கு தந்திருக்கிறேன், நீ என்ன செய்யறாய் என்கிறத பாக்குறதுக்காக உனக்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறேன், அப்ப நீ எப்படி பயன்படுத்த போறாய், அப்ப எப்படி பயன்படுத்துவாய் என்கிறத அல்லாஹு தஆலா அந்த நியமத்தின் வழியாக பார்க்கின்றான் என்கிறதை பெருமக்கள் சீதேவிகள் எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையான சீதேவிகளே, நன்மக்களே, சாலிஹீன்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ரமலானுடைய பாக்கியம் கிடைக்கிறது என்கிறது இருக்குதே, அது அளப்பெரிய அருளையும் கிருபையையும் கொண்டது. அருமையானவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய பாக்கியத்தை கொடுத்து அந்த ரமலானிலே அவனை ஹயாத்தோடு ஆக்கி அவனை நோய் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாம பீஸ்ஃபுல்லாக, பீஸ் ஆஃப் மைண்டாக அவனை ஆக்கி வச்சிருக்கிறான். திறந்த மனதாக நிம்மதியோடு அவன் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அவன் எவ்வளவு நன்றி கடன் பட்டவன் தெரியுமா? சமகாலத்துல 2 சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2 சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா யுத்தம் செய்து மௌத்தா போயிடுறாங்க. அல்லாஹ்வுக்காக போராடி வாழேந்தி யுத்தம் செய்து மௌத்தா போயிடுறாங்க. இன்னும் ஒரு சஹாபி அடுத்த வருடம் மௌத்தா போயிடுறாங்க. இந்த 2 பேரையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல காண்றாங்க. எப்படி கனவுன்னு சொன்னா, அந்த கனவுல முதலாவது மௌத்தாகின அந்த இஸ்லாத்திற்காக ஷஹீதுடைய அந்தஸ்துல மௌத்தா போன ஒருவரையும் 2வது வருடத்துல மௌத்தா போன அந்த சஹாபியை இணைச்சு கனவுல காண்றாங்க. 2வது சும்மா ஒரு வருடம் எக்ஸ்ட்ராவா கிடைச்சு மௌத்தா போனாரே, அவரு இந்த ஷஹீதை விடவும் முதலாவது சொர்க்கத்துலுக்கு போறாரு. அவரு ஷஹீதை விடவும் முதலாவது சொர்க்கத்துலுக்கு போறாரு. ஷஹீதுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருமதியானது! உலகத்துல அல்லாஹ்வுக்காக ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏராளமானது. அதனாலதான் சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு ஷஹீதுடைய மௌத்தா, நாங்க மௌத்தாகிற நேரம் உனக்காக போராடி வாழேந்தி உன் மார்க்கத்திற்காக, உன் தீனுக்காக, உனக்காக நாங்க மௌத்தாகணும்னு ஆசை வைக்கிறோம் யா அல்லாஹ். ஏன்னா அவ்வளவு அற்புதமானது அல்லாஹ்வுக்காக மௌத்தா போறது. சொல்லுவாங்க, ஒரு ஷஹீது அவருடைய உடம்பில் படுகின்ற ஒரு வெட்டுக்காயம், ஒரு காயம், முதலாவது அல்லாஹ்வுக்காக அவர் நிக்கிறாரு, இஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்கிறதுக்காக நிக்கிறாரு. அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய மௌத்தை கொடுக்கின்றான். முதலாவது இரத்த துளி பூமியில் விழும் பொழுது அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். அதுக்கு பின்னால எத்தனை 1000 பில்லியன் கணக்கான தொட்டுகள், அந்த பிளட்டுகள் பூமியில் ப்ளீடிங் ஆகுதோ அதுவரைக்கும் அவருக்கு தரஜாக்கள், அந்தஸ்துகள், பெருமதிகள் கபரிலும் சொர்க்கத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டே செல்வான் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து. அதனாலதான் ஷஹீதுகளுக்கு சில சட்டங்களை இமாம்கள் சொல்லுவார்கள். ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார்னு சொன்னா அவரை குளிப்பாட்ட இயலாது. அந்த ரத்தத்தோடு அந்த கஃனோடு அவரை அப்படியே அடக்கிடணும், குளிப்பாட்ட கூடாது ஷஹீதுகளுக்கு என்று மார்க்கம் எங்களுக்கு வரையறையை சொல்லி காட்டும். அப்ப ஸ்ரீதேவிகளே, அப்ப ஷஹீது என்கிறது ரொம்ப அற்புதமானது, ரொம்ப பெரிய பெரிய தரஜாக்கள், அந்தஸ்துகளை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன செய்யறாருன்னா, ஷஹீதுக்கு முன்னால அடுத்த வருடம் மௌத்தா போனவர் சொர்க்கத்துக்கு போறாரு. இந்த கனவை கண்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த 2 சஹாபாக்களையும் நான் கனவுல கண்டேன் யா ரசூலல்லாஹ். இந்த 2 சஹாபாக்கள்ல ஷஹீதை விடவும் அடுத்த வருடத்தில் உயிரோடு வாழ்ந்த அந்த சஹாபி இவங்களை விட முதலாவது சொர்க்கத்துக்கு போறாங்களே யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்னு கேட்பாங்க. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா, நீங்க ஒன்னும் பெருசாக யோசிக்க தேவையில்ல, இதை நீங்க பெரிய அளவுல ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஒரு வருடம் அவருக்கு கிடைத்தது, அந்த வருடத்திலே ஒரு மாதம் ரமலான் அவளுக்கு கிடைத்தது. சுப்ஹானல்லாஹ், ஒரு வருஷம் கிடைச்சிச்சே, அந்த ஒரு வருஷத்துல ஒரு ரமலானுடைய போனஸ் அவருக்கு கிடைச்சிக்குது. அந்த ரமலானின் வழியாக ஷஹீதையும் அவர் முந்திவிட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப புரியுதா? ரமலானுடைய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதே, எவ்வளவு பெரிய அருள் என்கிறது புரியுதா பெருமக்களே?
ஷஹீதையும் கூட முந்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹுவினுடைய பார்வையிலே ஒரு ரமலான் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது பாக்கியம் என்றா, இந்த கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் எவ்வளவு அழகாக பயன்படுத்தணும். ஒரு சஹாபி வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட துஆ செய்ய சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்துக்கு போறேன், எனக்காக துஆ செய்யுங்க. என்ன துஆ செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன துஆ செய்யணும் உங்களுக்கு? யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்துக்கு போய் அதுல ஷஹீதாகி மௌத்தா போறதுக்கு எனக்கு துஆ செய்யுங்க. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம சல்லிம்ஹு வ கன்னிம்ஹு. யா அல்லாஹ், இவரை சலாமத்தா வீட்டுக்கு வர வச்சிடு, நிறைய கனிமத்து பொருளோட வீட்டுக்கு வர வச்சிருந்து துஆ செய்றாங்க. சஹாபி கேக்குறாங்க, மௌத்துக்கு யா ரசூலல்லாஹ் மௌத்தா போகணும், ஷஹீதா மௌத்தா போகணும்னு துஆ செய்யுங்கன்னு அந்த சஹாபி கேக்குறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவரை சலாமத்தாக வீடு வர செஞ்சிரு, கனிமத்து பொருளோட வர செஞ்சிரு, கிஃப்டோட வர செஞ்சிருன்னு சொல்றாங்க. 3 தடவையும் இப்படித்தான் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க, நான் ஷஹீதா மௌத்தா போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, இல்ல யா அல்லாஹ், இவரை சலாமத்தோட வீடு வர வச்சிரு, கனிமத்து பொருளோட வீட விட வச்சிரு. அந்த சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கேக்குறது ஏதாவது தவறா? ஷஹீதுடைய அந்தஸ்துல நான் போகணும்னு கேட்கிறது தவறான்னு கேட்கிற நேரத்துல தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க, அது ஒன்னும் தவறு கிடையாது. அலைக்க பிஸ்ஸௌம், அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பை நீங்க பிடிச்சிக்குங்க, நோன்பு மாதத்தை நீங்க அடைஞ்சு கொள்ளுங்க. ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு, அதுக்கு நிகரான ஒரு வணக்கம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை என்றார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஸ்ரீதேவிகளே, அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்ன, அஸ்ஸௌமுலி, அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, நோன்பு என்பது எனக்குரியது, அது உங்களுக்கான தீர்மானம் அல்ல. நீங்க 2 ரக்காத்து தொழுதா ஒரு 40 நன்மைன்னு சொல்லலாம், ஒரு 4 கலிமாவை சொன்னா 80 நன்மைன்னு சொல்லலாம், ஒரு ரக்காத்து தொழுதா இந்த நன்மை இந்த கூலி இப்படி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது அல்ல நோன்பு. நோன்பு என்கிறது அல்லாஹ் சொல்றான் எனக்குரியது, வான அஜிஸி பிஹி, அதுக்கு கூலியை நான் தான் கொடுக்கிறேன். இன்னொரு ரிவாயத்துல நானே அதுக்கு கூலியாக மாறுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸியில் சொல்வதாக கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். பேரற்புதமான பெரும் கிருபை நிறைந்த அல்லாஹுடைய அருள்களும் அல்லாஹுடைய மக்ஃபிரத்துகளும் அல்லாஹுடைய பரக்காத்துகளினுடைய வாசல்களும் நிரப்பமாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான வருடம், அற்புதமான மாதம் இந்த ரமலானுடைய காலம். அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், சந்திட்டா என்ன செய்ய போறீங்க என்கிறத பார்க்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். நிஅமத்தை தந்துட்டான், என் கையில நிஅமத்து வந்துட்டு இப்போ நிஅமத்தை நீ பாதுகாக்கிறியா இல்லையா என்கிறத அவன் பார்க்கிறான். இந்த நிஅமத்தின் வழியாக நீங்க எப்படி ஆக போறீங்க என்கிறத அல்லாஹ் தீர்மானம் செய்கின்றான். பெருமக்களே, கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிகச் சரியான முறையில் சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலங்களிலே செய்கின்ற எல்லா இபாதாக்களுக்கும் இரட்டிப்பான கூலி. வளமையா கேட்கிற ஹதீஸ் தான், ஃபதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். யா ரசூலல்லாஹ், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் யா ரசூலல்லாஹ், முஃமின்களுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும். ஏன்னா கல்பு என்கிறது மாறக்கூடியது, முகல்லிபானது, முகல்லிபல் குலூப், கல்பு என்கிறது பிறலக்கூடியது. மறதியை கொடுத்திருக்கின்றேன், அந்த மனிதனுக்கு கவலையை கொடுத்திருக்கின்றேன். எனவே கேட்கிறது எல்லாமே அவனுக்கு மைண்ட்ல பிக்சட்டா இருக்காது. யா ரசூலல்லாஹ், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். சொல்லுவாங்களா இல்லையா, கத்தியை தீட்ட தீட்ட கூர்மை அடைவதை போன்று புத்தியை தீட்ட வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேட்க 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 எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமானா, ஈமான் அதிகரிக்கும் நல்லா சொல்லுவாங்க. அப்ப கேட்கணும், நன்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்களை அடிக்கடி அடிக்கடி நம்ம செவிமடுத்து கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமக்களே, தெரிஞ்ச விஷயம்தான், ரமலானுடைய காலத்துல ஒரு ஃபர்ல செய்றாரு ஒரு மனிதர், துஹருக்கு வந்தாரு, இமாம் ஜமாத்தோட தொழுதாரு, அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டி
அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில சிறப்பான முறையில் அந்த தொழுகையை நிறைவேற்றினார். ஒரு ரமலான் ஒரு ஃபர்து ஈக்குவல் டு 70 ஃபர்துகளுக்கு சமன். 70 ஃபர்து. சுப்ஹானல்லாஹ். வருஷம் அந்த மாதம் முழுவதும் நீங்க ஃபர்து தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நீங்கள் நிறைவேற்றீர்கள் என்று சொன்னால், ஒரு தனியாக ஒரு மனிதன் தொழுவதற்கும் இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கும் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சும்மா சாதாரணமான காலங்கள்ல, அதுவே ரமலானுடைய காலத்துல நம்ம ஒரு ஃபர்த தொழுதா 70 ஃபர்துடைய நன்மை. ஒரு சுன்னத்தை நீங்க தொழுதுட்டீங்கன்னா ஒரு ஃபர்துடைய நன்மை பெருமக்களே, ஒரு ஃபர்துடைய நன்மை. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, எப்படி ரமலானுடைய காலத்துல ஒரு மனிதர் உம்ரா செய்றாரு, சுன்னத்தான உம்ரா செய்றாரு. உம்ரா செய்வதற்காக காபாவுக்கு சென்றாராக இருந்தால் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் ரமலானுடைய காலத்துல ஃபுல் பேக்கேஜ் ஆகிடும் காபாவும் மதீனாவும். நீங்க பார்க்கலாம், காபா மதீனா ஃபுல் பேக்கேஜ். என்ன உம்ரா செய்யற நன்மை அல்ல அங்க. ரமலானுடைய காலத்துல உம்ரா செஞ்சா ஹஜ் செய்யற நன்மை அங்கே. அப்ப பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, அப்ப நன்மைகளை அதிகமாக கொள்ளை அடிக்கக்கூடிய காலம், கொள்ளை அடிக்கக்கூடிய நேரம். போறீங்க, வெளியிடங்களுக்கு போறீங்க, பஜார்களுக்கு போறீங்க, பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போறீங்க, அல்லது வீட்டில இருந்து பள்ளிக்கு வாரீங்க. சும்மா வாய மூடிக்கிட்டு வர தேவையில்ல. தஸ்பீஹ் செய்யுங்கள், திக்ர் செய்யலாம், ஸலவாத்து ஓதலாம், ஓதிக்கொண்டே வரலாம். ஓதிக்கொண்டே வருவதற்கு நன்மை. உதுவோடு இங்க வந்து உது செய்யறதுக்கு முன்னால வீட்டில இருந்து உது செஞ்சு அப்படியே வந்தா ஒரு 8க்கு ஒரு நன்மை. அது சாதாரணமான காலத்தில், ரமலானுடைய காலத்தில் 70 மடங்கு. எல்லாம் நன்மைதான், எல்லாம் நன்மைதான். இப்ப வீட்டிலிருந்து உது செஞ்சு வரும் பொழுது அதுக்கான நன்மைகள் அதிகரிக்கும். இபாதாக்கள் செய்யும் பொழுது, வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம சும்மா போறோம், சும்மா போக தேவையில்ல, திக்ரோட ஸலவாத்தோட ஓதிக்கிட்டே போறோம்னா அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். வீட்டுல பெண்களாக இருக்கிறோமே, அப்ப நாம என்ன செய்யறது? வீட்டு வேலைகள் செய்யறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஸலவாத்து ஓதலாம், ஸலவாத்து ஓதி ஓதி கஞ்சி காய்ச்சலாம், ஸலவாத்து ஓதி ஓதி பெட்டி சுடலாம், ஸலவாத்து ஓதி ஓதி ட்ரிங்க்ஸ் கரைக்கலாம். அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் வேலை நடக்கும், இன்னொரு பக்கம் இபாதத்து நடக்கும். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான், சில நேரங்களை கொடுப்பான், சில காலங்களை கொடுப்பான். பெருமக்களே, இந்த கால நேரங்களை மிகச் சரியான முறையில் பயன்படுத்துபவன் அவன் மிகப்பெரிய புத்திசாலி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை கண்மணியான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கியாமத்து நாளை குறித்து சொல்றாங்க. கியாமத்தினுடைய அமலுதுமல் இப்படி இருக்கும், கியாமத்துல மனிதர்கள் இப்படி இருப்பாங்க, இவ்வளவு பயங்கரமானது. சூரியன் ஒரு சாணுடைய உச்சிக்கு நிற்கும், சில மக்களினுடைய வியர்வை முடங்கால் வரை, சில மக்களுடைய வியர்வை இடுப்பு வரை, சில மக்களுடைய வியர்வை கழுத்து வரை, சில மக்கள்கள் அவர்களுடைய வியர்வையில் மூழ்கி தத்தளிப்பார்கள். பயங்கரமான நேரம் அது, பயங்கரமான காலம் அது என்று கியாமத்து நாளினுடைய அமளி துமளிகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி 70,000 பிகைரி ஹிசாபின். யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி 70,000 பிகைரி ஹிசாபின். அந்த அமளி துமளி நிறைந்த கியாமத்துடைய நாளையில என் உம்மத்துமார்கள்ல இருந்து 70,000 பேர்களை அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு நுழைய வச்சிருவான். எப்படி தெரியுமா? கபூர்ல இருந்து டைரக்டா சொர்க்கம். அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துடணும். லேசான பாக்கியம் அல்ல பெருமக்களே, லேசான பாக்கியம் அல்ல அது. கபூர்ல வச்சதும் சொர்க்கம் தான். அவருக்கு கேள்வி கணக்கு இல்ல, மஹ்ஷர் மைதானம் கிடையாது, சிராத்துடைய பாலம் கிடையாது, அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்குகள் எதுவும் கிடையாது, சொர்க்கம் நரகத்தை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. எல்லாவற்றையும் கடந்து நேரடியாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய 70,000 என்னுடைய கூட்டத்தார்களில 70,000 பேர்கள்னு கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்துலதான் இந்த ஹதீஸினுடைய அழகுலையும் இந்த ஹதீஸினுடைய தெளிவுலையும்
சஹாபாக்கள் அப்படியே அமைதியாக இருக்கிற நேரத்துல ஒரு சஹாபி எழும்பினாங்க. ஃபகாம உகாஷா பின் முஹ்சின். உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி டக்குனு எழும்பினாங்க. எழும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, உதுல்லாஹ லி அய்யஜஅலனி மின்ஹும் யா ரசூலல்லாஹ். எல்லாரும் ஹதீஸ கேட்டு இன்ட்ரெஸ்டிங்கோட இருக்கிறாங்க. இந்த சஹாபி எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 கூட்டத்துல என்னையும் ஒருத்தரா சேர்த்துக்குங்களே. சுப்ஹானல்லாஹ். 70,000 கூட்டத்துல என்னையும் ஒருத்தராக சேர்த்துக்குங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி பெருமானாரிடத்திலே துஆ செய்ய சொன்ன நேரத்தில் ஃபஅன்த மின்ஹும், உடனே சொல்லிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் அவர்ல ஒருத்தராயிடுவீங்க. இப்பதான் சஹாபாக்களுக்கு விளங்குது, ஆஹா ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே. இந்த நேரத்துல எதை கேட்டாலும் ஹபீபு அல்லாஹ்விடத்துல எடுத்து தருவாங்க என்கிறது எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும். பெருமானார் உலகத்திலிருந்து சொர்க்கத்தை எடுத்து கொடுத்த தலைவர்கள் என்றால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உலகத்தில இருந்து யாரும் சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட இருந்து பெற்றுக் கொடுக்கல பெருமக்களே, ஹபீபு தான் பெற்றுக் கொடுத்தாங்க. எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பது சஹாபாக்களுக்கு தெரியும். இப்பதான் விளங்குது, யாஹா மிஸ் பண்ணிட்டோமே, நானும் இதை கேட்டிருக்கலாமே. அதுல அந்த உகாஷாவுடைய இடத்துல நான் இருந்திருக்க போறாதா, நிறைய சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க. இப்ப சும்ம காம ரஜுலுன் ஆகர், இன்னொரு மனிதர் எழும்பினாரு, இன்னொரு சஹாபி எழும்பினாரு. எழும்பி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லி யஜஅலனி மின்ஹும், எனக்கும் துஆ செய்யுங்க சொர்க்கம் போறதுக்கு. அந்த 70 பேர் லேசிப்பட்ட அருளாங்க. அது கபருல அடக்கினத்தோடைய சொர்க்கம் பெருமக்களே. வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக கிடைக்குமா? இவ்வளவு பெரிய அருள். அது சொர்க்கம் என்கிறது லேசானதா? சொர்க்கத்துக்கு செல்வது லேசானதா? நம்ம நினைச்சிருக்கிறோம் 4 ரக்காத்து தொழுதுட்டோம்னா, ஒரு மாசம் ஃபுல்லா நோம்ப பிடிச்சிட்டோம்னா, ஒரு 4 உம்ரா 5 ஹஜ்ஜ செஞ்சிட்டோம்னா சொர்க்கம் கிடைச்சிடும் என்று. சுப்ஹானல்லாஹ், அதற்கிடையில் இருக்கக்கூடிய அந்த கால நேரம் இருக்குது, எத்தனை ஆயிரம் கேள்விகளை கடந்து நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் தெரியுமா? சொல்லுவாங்க பெருமக்கள், 500 வருடத்தினுடைய தூர எல்லையின் அளவுக்கு ஒரு மனிதருக்கு அவருடைய கேள்வி கணக்குகள் விசாலமாக்கப்படும் என்பார்கள். லேசானது அல்ல. ஒரு மனிதனுக்கு கேள்வி கணக்கு மஹ்ஷர்ல கேட்கப்படுறது என்கிறது, அல்லாஹ் யாருக்கும் அந்த கேள்வி கணக்கை கடினப்படுத்தி விடக் கூடாது. அதனாலதான் நாம அல்லாஹ்ட துஆ செய்றது, அல்லாஹும்ம யஸ்ஸிர் அலைனா ஹிசாபன், யா அல்லாஹ் எங்களுக்கு கேள்வி கணக்கை லேசாக்கிடு. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எழுப்பி வச்சு அவனுக்கு கேள்வி கணக்கு கேட்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொன்னாலே அவன் அழிஞ்சவன் தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு செகண்டும், உலகத்தில் அவன் வாழ்ந்த 80 வருஷம், உலகத்தில் அவன் வாழ்ந்த 90 வருடம், உலகத்தில் அவன் வாழ்ந்த 70 வருடம், ஒரு செகண்ட் மிஸ் ஆகாது. அவ்வளவு பெர்ஃபெக்டா இல்லை எங்க நாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் கேள்வி கணக்கு லேசாக்கிடு, கேள்வி கணக்கு இல்லாம எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துடு. நம்ம துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பெருமக்களே. அப்ப அந்த மனிதர் எழும்பி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் என்னையும் துஆ செய்யுங்க, எனக்காகவும் துஆ செய்யுங்க, உகாஷாக்கு கொடுத்தது போல எனக்கு எப்படியாச்சும் எடுத்து தாங்கங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபகக பிஹா உகாஷா, உகாஷா முந்திட்டாரே, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு. ஒரு சீட் இருந்துச்சு, எடுத்து கொடுத்துட்டேன், அவரை அடிச்சிட்டு போயிட்டாரு, உங்களுக்கு மிஸ் ஆகிருச்சுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு சீட் இருந்துச்சு, காலியா இருந்துச்சு, அதுக்காக அல்லாஹ் கிட்ட அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினார், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார், கிடைத்த நேரத்தை பயன்படுத்தினார், நான் அவருக்கு எடுத்து கொடுத்து அவரு லக்கி, அவர் போயிட்டாருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீதேவிகளே, அதனால வாழ்க்கையில நமக்கு தந்திருக்கிற இந்த நேர காலம் இருக்குது, மிகவும் பொறுமதியானது. அல்லாஹ் சொல்லுவான், லா தசுப்பு தஹர், நேர காலத்தை ஏசக்கூடாது, என் அருள் அந்த நேர காலத்திலே இருக்கின்றது, என் ரஹமத்து அந்த நேர காலத்திலே இருக்கின்றது, என் பரக்கத்து அந்த நேர காலத்திலே இருக்கின்றது. நேரம் காலம் அடைந்து கொண்ட ஒரு மனிதன் அதன் வழியாக நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒன்னு சீதேவியாகுவான், இல்லைன்னா மூதேவியாகுவான்.
இது எது தீர்மானிக்கும் தெரியுமா? அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டைம் தான், இந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த நேர காலம் தான் அவனை சீதேவியாகவும் மாற்றும், அவனை மூதேவியாகவும் மாற்றும். பள்ளி வாசலுக்குள்ள வாராரு, யாருமே இல்ல, நேரம் இருக்குது, பள்ளிய சும்மா கூட்டுறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, பயன்படுத்தினாரு. நன்மையா இல்லையா? வீதியில நடந்து போறாரு, ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு ஒரு பேக தூக்கிக்கிட்டு போறாரு, பக்கத்துலதான் ஊடு, இங்க தாங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பேக அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டுல கொடுத்துட்டு அவரு போயிடுறாரு. அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா இல்லையா? நேர காலம், எந்த நேரத்திலே எப்படி ஜெட் போட் அடிக்கும்னு தெரியாது ஸ்ரீதேவிகளே. நான் ஒவ்வொரு எல்லா பயான்கள்லையும் சொல்றதுதான், ஒரு மனிதனுக்கான வரவு, ஒரு மனிதனுக்கான வாழ்க்கை, ஒரு மனிதனுக்கான அருள், ஒரு மனிதனுக்கான ரிசுக்குடைய விசீரணம், ஒரு மனிதனுக்கான ரஹமத்துடைய வாயல், இது எல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கப்படும் சொன்னா அவனுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தையும் காலத்தையும் கொண்டுதான். அவனுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தையும் காலத்தையும் கொண்டுதான் பெரும் பெரும் நல்லோர்களாக, சாலிஹீன்களாக, வலிமார்களாக உலகத்தில் அல்லாஹ்வினுடைய கபூலியத்தை பெற்ற மக்கள். நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடாது, 40 வருஷம் 50 வருஷம் தஹஜ்ஜத்தை விடாம தொழுது, இபாதத்துல பெரிய கொடிகளை கட்டி பறந்து, இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல பெருங்கொண்ட மகான்களாக இருந்தவர்களுக்காக அல்ல, சின்ன அமளி செஞ்சாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். நேரம் காலம் அறிந்து செய்யப்படக்கூடிய இபாதத்து, அந்த வணக்க வழிபாடுக்கு அல்லாஹ்விடத்துல மிக பெரிய பிரயோஜனம் இருக்கின்றது என்பதனை பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். சீதவிகளே, ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹாதிமாக இருந்தவங்க, ஹித்மத் செஞ்சவங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹித்மத் அவங்க தான் செய்த. நிறைய சஹாபாக்கள், ரபியா என்கிறவங்களும் ஒரு சஹாபி, அவங்க ஹித்மத் ஹாதிமாக இருக்கக்கூடியவங்க தான். ஒரு தடவை ஒரு 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 குளிரான ஒரு நேரம், அதை ஒரு குளிரான நேரம், இரவு பொழுது, பெருமானார் ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழணும். தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு எழும்புறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பிட்டு வீட்டுக்கு வெளியில வாராங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கையில தண்ணி கோப்பையோட நிக்கிறாங்க, கையில தண்ணி கோப்பையோட நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அதிர்ந்து போனாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, என்ன ரபியா இது? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உது செய்வதற்காக நான் இரவு முழுவதும் காத்து கொண்டிருக்கின்றேன், குளிரான நேரம் இது யா ரசூலல்லாஹ், நீங்க வெளியே வருவீங்க, தஹஜ்ஜத்துடைய நேரம், எல்லா சஹாபாக்களும் தூக்கம், ஆனால் எனக்கு தூக்கம் போகவில்லை யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று என்னுடைய உதயம் பேசிக்கொண்டே இருந்தது, அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஓடோடி வந்து விட்டேன் என்று சொல்லி பெருமானாருக்கு உது செய்வதற்காக தண்ணீரை நீக்கிய நேரத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் குளிர அந்த தண்ணீரை அவர்களுடைய முகத்திலே ஊற்றி உதுவெல்லாம் செய்து முடித்து விட்டு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்பார்களாம், என்ன வேணும் கேளுங்க, சல் தூதி, என்ன வேணும் கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு ஹேப்பி, சந்தோஷம். ஏன்னா இந்த நேரத்துல இந்த சஹாபி எனக்காக உதுச்சேரத்துக்கு தண்ணியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன மாற்றும் ஒண்ண கொடுக்கணுமேங்கிற எண்ணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, என்ன வேணும் கேளுங்க. அந்த சஹாபிக்கு தெரியும், உலகத்தில் எதை கேட்டாலும் பெருமானார் பெற்று தருவார்கள் என்று அந்த சஹாபிக்கு தெரியும். உஹது மலையை தங்கமாக்கித்தாங்க யார சொல்லலாம்னு கேட்டாலும் உடனே தங்கமாக்கி கொடுத்துருவாங்கிறது அவருக்கு தெரியும். அந்த நேரம் அப்படியான நேரம், பெருமானாருடைய முகத்தினுடைய வனப்பு, பெருமானாருடைய முகத்தினுடைய கவர்ச்சி, பெருமானாருடைய அந்த தஜல்லியை அந்த சஹாபி அப்படியே பார்த்து கொண்டிருந்தவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடிச்சாங்க. ஒரு அடி எப்படி தெரியுமா? யார சொல்லலாம், சொர்க்கம் வேணும். சொர்க்கமா? எடுத்து தாரனே, உங்களுக்கு இல்லாத சொர்க்கமா? யார சொல்லலாம், சொர்க்கம் வேண்டும், அதுல நீங்க வேணும். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கம் மட்டும் போதா எனக்கு, உங்களோட சொர்க்கத்துல நான் இருக்கணும். முராஃபக ஃபில் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். வேற என்ன, வேற ஏதாவது வேணுமா? இல்ல யார சொல்லலாம், அதுதான் வேணும். 3 முறை வேற ஏதாவது வேணுமா? இல்லை யார சூழல்லா, சொர்க்கத்தில் உங்களோடு நான் வேண்டும், சொர்க்கத்துக்கு வந்தாலும் உங்களை பார்க்கணும் யார சூழல்லா.
சொர்க்கத்துக்கு வந்தாலும் சொர்க்கத்தில சுவண்டி அனுபவிச்சாலும் உங்களோட இருந்து அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு வேணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அந்த சஹாபி சொன்ன நேரத்தில்தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அது கிடைக்கும். அடிச்சாங்க ஒரு அடி. சீதேவிகளே, சாலிஹீன்களே, அதனாலே இந்த சந்தர்ப்பங்கள், இப்படியான இபாதாக்கள் செய்யக்கூடிய தருணம், சந்தர்ப்பம், ஒரு மனிதனுடைய கல்பை நீங்க சந்தோஷப்படுத்துறதுனால அல்லாஹ் உங்களை கபூல் செஞ்சிடுவா. ஒரு சின்ன ஒரு ஊத்தை எடுத்து போட்டுட்டு போயிடுவீங்க, அல்லாஹ் உங்களை கபூல் செஞ்சிடுவா. ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு வந்திருப்பாரு, கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல, பாக்கெட்டை பாக்குறீங்க, ஒண்ணும் இல்ல, தலையை தடாவி என்ன மன்னிச்சுக்குங்க, நான் இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு தாரேன்னு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போயிருப்பீங்க. அல்லாஹ் அதை வச்சு உங்களை கபூல் செஞ்சிருவான். நேரம், காலம், இடம் இவைகள் எல்லாம் அதை பயன்படுத்துகின்ற மனிதரை பொறுத்துதான் ஸ்ரீதேவியா அல்லது அவன் மூதேவியா என்பதனை தீர்மானம் செய்யும். எனவே எங்களுக்கான ஒரு கால பகுதி, எங்களுக்கான இன்னும் ஒரு ரமலானின் கண்ணியம், எங்களுக்கான இன்னும் ஒரு ரமலானுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் தந்திருக்கின்றான். சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதீர்கள் ஸ்ரீதேவிகளே. நன்மையை எவ்வளவு தூரம் நீங்கள் அதிகப்படுத்தி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அதிகப்படுத்துங்கள். ஃபர்லையும் நிறைவேற்றுங்கள், சுன்னத்தான வணக்கங்களையும் நிறைவேற்றுங்கள், அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அதிகமாக திக்ருகளை செய்யுங்கள், அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுங்கள். நன்மையான காரியங்கள், சதகாக்களை, தர்மங்களை கொண்டு முற்படுத்தி கொண்டே இருங்கள். சலாம் சொல்லுங்கள், நோய் விசாரியுங்கள். வேற ஒன்னும் செய்ய தேவையில்லையா? இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? போற நேரம் உங்களோட சகோதரனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிருங்க, சிரிச்சிட்டு போயிருங்க. தபஸ்ஸம் ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா? உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீங்க சிரிக்கிறது தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் அது, சதக்கா. சிரிச்சிட்டு போங்க, சலாம் சொல்லிட்டு போங்க. நீங்க சலாம் சொல்ற நேரம் அவரு அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்ற மனிதராக இருந்து வஅலைக்கும் சலாம் அவரு சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும்னு அவரு சொல்லிட்டாருன்னா உங்க லைஃப் லோங் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் எமக்கும் எம்மை சார்ந்த மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. யா ரப்பல் ஆலமீனே, கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இன்னும் ஒரு ரமலானுடைய காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் ரஹ்மானே. இன்னும் ஒரு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் ரஹ்மானே. எனவே இந்த மாதத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திய நல்லோர்கள், சீதேவிகள், சாலிஹீன்கள் பட்டியலிலே ரப்பே எம்மையும் எம் பெற்றோர்களையும் எம் மனைவி மக்களையும் எம் குடும்ப உறவுகளையும் எம் நண்பர்களையும் எம் துஆவுக்காக வேண்டிக் கொண்ட அத்தனை மக்களையும், நாம் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோமோ அத்தனை மக்களையும், நமக்கு யார் யாரெல்லாம் துஆ செய்தார்களோ அத்தனை மக்களையும் நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், நிஅமத்தையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பரக்கத்தையும் இந்த ரமலானுடைய காலத்தில் சிறப்பாக தந்தருள் புரிவாயாக. குறிப்பாக ரஹ்மானே, இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செய்தருள்வாயாக, இந்த ஊரை கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர்களை, வயோதிபர்களை, வாலிபர்களை, பெண்களை, ஆண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் அத்தனை மக்களையும் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எப்படி உனக்காக வேண்டி உன்னுடைய மாளிகையிலே நாம் ஒன்று சேர்ந்து இருந்தோமோ இதே போன்று யா அல்லாஹ் நாளை மறுமையிலும் மஹ்ஷருடைய வெளியிலும் சுவனத்திலும் யா அல்லாஹ் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் எம்மை சார்ந்த மக்களுக்கும் நீ நசீபாக்கி தந்தருள்வாயாக. நாம் செய்கின்ற எல்லா இபாதாக்களையும் வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்